ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். இது ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம போட்ட வெங்காயம், தேங்காய், சீரகம் எல்லாமே வந்து நல்லா அரைப்பட்டுடுச்சு. நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ இதுல வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுட்டு இதெல்லாம் போட்டுடலாம். நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து ஒரு 3 முட்டை வந்து வேக வச்சு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். இப்போ மசாலா, முட்டை எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இந்த மசாலா எல்லாமே முட்டையோட ஒண்ணா சேரணும். அதனால தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா மல்லி இலை போட்டுக்கலாம். மல்லி இலை போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். இந்த மசாலா, முட்டை எல்லாமே நல்லா ஒண்ணா ஆகணும். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதுல வந்து 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை இதுல போட்டுக்கலாம். இந்த மாவு கூட நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருந்த இந்த தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருந்தோம்ல, அதையும் இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கிளாஸ்ல வந்து நான் சூடான தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு இடியாப்பு மாவு மாதிரி வேணும். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண பிறகு லைட் சூடா இருக்கும்போது நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து கொஞ்சமா இதுக்கு மேல ஆயில் சேர்த்துக்க போறேன். இந்த மாவு வந்து காயாம இருக்கணும். அதுக்கு வேண்டி கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல இருந்து நம்ம கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டையா பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாவே பிடிச்சி எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் பச்சரிசி மாவு போட்டிருந்ததுனால இத்தனை தான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா மாவு வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க. நம்ம உருட்டி வச்சிருந்த மாவுல இருந்து ஒண்ணு எடுத்துக்கலாம். இதை வந்து கையில வச்சுட்டு லைட்டா பிரஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மெல்லிசா வந்து நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிரஸ் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல முட்டை, அதை எடுத்து இது வந்து சென்டர்ல வச்சுக்கலாம். கொஞ்சமா வச்சுக்கலாம். நிறைய வச்சுட்டா வெளியே வந்துடும். கொஞ்சமா வச்சுட்டு இதை வந்து நல்லா கவர் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து வெளியே வரக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் மசாலா வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம்.
நான் எல்லாத்தையும் இப்போ மசாலா உள்ள வச்சு உருட்டி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இது வந்து நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்ததை வந்து ஆவில வச்சுதான் வேக போறோம். அந்த பிளேட்டை வந்து நம்ம இதில் சென்டர்லாம் வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு இதுல இருந்து எடுக்கலாம், இல்லைன்னா வந்து உடஞ்சிரும். நல்லா ஆறதுக்குள்ள நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லி இலை போட்டுடலாம். மல்லி இலை போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம். இதுல தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா திக்கா இருக்கு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாவே இருக்கணும் இந்த மாதிரி. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல வந்து கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த உருண்டை எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலாவில வந்து இதை வந்து நல்லா போட்டு எல்லா பக்கமும் இந்த மசாலா கவர் ஆகும்படி பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து இது ஆயில்ல வச்சிடலாம். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மீதி இருக்கிறத இதுக்கு மேல வந்து அப்படியே ஊத்திக்கலாம் லைட்டா. நம்ம மேல போட்டிருக்க இந்த மசாலாவோட ஸ்மெல் போடும். லைட்டா வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மேல போட்ட மசாலா வந்து எல்லாமே நல்லா கவர் ஆயிடுச்சு பாருங்க. அதுக்கு மேல இப்ப நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிடலாம். ரெண்டெண்ணம் சாப்பிட்டா போதும். வயிறு வந்து ரொம்ப ஃபில்லா இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டவ்ல வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதுல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதுக்குள்ள போட்டுடலாம். நம்ம தண்ணியில போட்ட பிறகு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியில இருந்து எடுத்துக்கலாம். இதை இப்ப நம்ம வந்து தண்ணியில போட்டு வச்சிருந்த மீல் மேக்கரை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாத்திரலாம். இது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் மீல் மேக்கரை வந்து இன்னொரு பாத்திரத்துல வந்து மாத்திட்டேன். இதுல வந்து கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஊத்தி வச்சிடலாம். அப்பதான் நம்ம சூடு போன பிறகு இதுல இருந்து புழிஞ்சு எடுக்க முடியும். இப்ப தண்ணியில இருந்து நம்ம இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம தண்ணியில இருந்து புழிஞ்சு எடுத்து வச்சிருந்த இந்த மீல் மேக்கரை வந்து இந்த ஜார்ல போட்டுக்கலாம். இதை நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். மீல் மேக்கரை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் அரைச்சு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வந்து 1 கப் கேரட் வந்து துருவி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம். கேரட் போட்ட பிறகு நம்ம மிக்ஸில வந்து அரைச்சு வச்சிருந்த மீல் மேக்கரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கலாம். சிம்ல வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த ரெண்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் எல்லாமே நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகணும். இதுல வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காண்டா. இது வந்து நம்ம ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போறோம். அதனால இதுல தண்ணி எதுவும் சேர்க்காண்டா. அதனால சிம்ல வச்சு இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங் வந்து ஆறதுக்குள்ள நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுல வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த கடாயில ஊத்திக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங்ல உப்பு போட்டிருக்கோம். அதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். தண்ணி வந்து லைட்டா சூடாகட்டும். தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. நான் தண்ணி ஊத்தின அதே கப்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இதுல போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு போட முன்னாடி நம்ம ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு வந்து இப்போ நல்லா சூடா இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆறின பிறகு இதை வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதுல வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம். கொஞ்சமா மல்லி இலை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதுல போட்டுடலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல வந்து கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக கூட துருவி கூட எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் மாவு எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கையில வந்து கொஞ்சமா ஆயில் தடவிக்கலாம். தடவிட்டு இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்துட்டு நம்ம பால் மாதிரி புடிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாவே ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ளாடி வந்து ஸ்டஃபிங் வைக்கணும்ல, அதனால வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கணும். அதனால இந்த சைஸ்ல வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நான் எல்லா மாவுமே வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து கையில ஆயில் தடவிட்டு இதுல இருந்து ஒரு பால் எடுத்துக்கலாம். இதை வந்து இன்னொரு கையில வச்சுட்டு நல்லா இப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு நம்ம விரல் வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேசா இருக்கும். நமக்கு விரல் வச்சு பிரஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்ல கிடைக்கும். இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்க வந்து இது உள்ளாடி வச்சிடலாம். இந்த மாதிரி சென்டர்ல வச்சுட்டு நம்ம வந்து இதை நல்லா கவர் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எதுவுமே வெளியே வரக்கூடாது. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் ஆக்கிடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல ஆக்கிட்டு திருப்பி நம்ம கையில வச்சுட்டு லைட்டா பிரஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் நமக்கு. இந்த எட்ஜ் எல்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நம்ம எல்லாத்தையும் பிளேட்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சிடலாம். இதுல வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சமா ஆயில் ஊத்தினா போதும். இந்த அளவுக்கு ஆயில் ஊத்தினீங்கன்னா போதும். ஆயில் வந்து சூடாயிடுச்சு. நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்சிருந்தது எல்லாத்தையும் இதுல எடுத்து வச்சிடலாம்.
ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் வந்து திருப்பி வச்சிடலாம். இதை ரெண்டு பக்கமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகினா போதும், ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகாண்டாம். நம்ம இப்போ ஆயில்ல இருந்து எடுத்துடலாம் எல்லாத்தையும். நான் எல்லாத்தையுமே இப்போ ஆயில்ல இருந்து எடுத்துட்டேன். நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல உருளைக்கிழங்கும் அரிசி மாவும் சேர்த்துருக்கிறதுனால வந்து மேல் பக்கம் வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். ஸ்டஃபிங்கும் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இதுல போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமா மல்லி இலை வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் உடைச்சு ஊற்றிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த முட்டை இந்த வெங்காயத்துல உள்ள தண்ணி எல்லாம் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல வந்து கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்ப நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இதை வந்து கொஞ்சமா ஒரு ஸ்பூன்ல எடுத்து இதுல வச்சிடலாம். ஸ்டவ் வந்து மீடியமா வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து நம்ம 2 பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு பக்கம் வந்து திருப்பி வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து திருப்பிக்கலாம். இதை இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நம்ம மீதி இருக்க மாவை இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இன்னைக்கு வந்து ஜவ்வரிசி வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி வேணும்.
நான் இன்னைக்கு வந்து 1 கப் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்திருந்தேன். இந்த கப் அளவுக்கு 1 கப் எடுத்திருந்தேன். எடுத்துட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நல்லா வந்து ஊறிடுச்சு. நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து நல்லா வந்து அமுங்குது பாருங்க. இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமா இஞ்சியும் பூண்டும் துருவி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். எண்ணெயில போட்டுட்டு லைட்டா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டா வதங்கின பிறகு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். 1 கப் வந்து துருவின கேரட் வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இதில் பொடியா கட் பண்ண 1 கப் பீன்ஸ் இது கூட போட்டுக்கலாம். 1 கப் முட்டைக்கோஸ் வந்து பொடியா துருவி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து துருவி போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காய் எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காண்டா இந்த ஆயிலே வந்து நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க காய்கறி எல்லாமே வந்து ஒரு 3/4 பங்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ இதில் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இது கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம போட்ட காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த காய்கறி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டை மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சைஸில் பிடிச்சா போதும், ரொம்ப பெருசாக பிடிக்காண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்ம இப்போ எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டைட்டாலாம் பிடிக்கணும் அப்படின்னு வேண்டாம், ஓரளவுக்கு பிடிச்சா போதும். இதை வந்து நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங்க்கு வேண்டி தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம அந்த மசாலாவில் வந்து சால்ட்டு போட்டிருக்கோம். ஆனால் இதில் வந்து கொஞ்சமாக அந்த மேல் மாவுக்கு வேண்டி கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா ஊறி இருக்கிறதுனால நம்ம கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் வந்து நல்லா ப்ரெஸ் ஆகிடும் ஒன்னோட ஒன்றா. இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறினா தான் இந்த மாதிரி நமக்கு ப்ரெஸ் பண்ண முடியும். அதனால் வந்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுலேயும் மாவு ஜவ்வரிசி வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ண பிறகு இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாவு கன்சிஸ்டன்சி வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசியில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளோட இன்னொரு கையில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கம் லைட்டாக பரத்தி விட்டுருங்க. நம்ம இப்போ வந்து கொழுக்கட்டை மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து இதுக்குள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கை ஃபுல்லாகவே வந்து நல்லா பரத்திட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் எடுத்து சென்டரில் வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி இதை வச்சிடலாம். இப்போ சென்டரில் வச்சுட்டேன். இப்போ இந்த வந்து ஸ்டஃபிங் வெளியே வராமல் நம்ம இந்த ஜவ்வரிசி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் எல்லா பக்கத்தையும். இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்கனாலே போதும். பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே நல்லா கவர் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஜவ்வரிசிலையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கையில் வந்து மாவு பரத்திட்டு கொஞ்சம் மசாலா வச்சுட்டு மேலே கூட கொஞ்சம் ஜவ்வரிசி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். கடாயில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது வந்து நல்லா சூடாயிடுச்சு. நீங்கள் இட்லி தட்டில் கூட இதை வச்சு வேக வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து கடாயில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிளேட்டை வந்து வச்சிடலாம். அதில் வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்ல மீடியமான ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்போ நல்லா வெந்துடும். இது க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 15 நிமிஷம் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். அப்போ தான் நம்ம பிளேட்லேருந்து எடுக்க முடியும். ஜவ்வரிசி வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.